போகிறது ஒரு ஃபன்னான அண்ட் ஒரு ஜாயான மோட்டர் கேஜெட். இதுக்கு முன்னாடி இதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது பார்ட் 1 வீடியோ. அதுக்கும் மேலே இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பார்ட் 2. அந்த இடத்தையும் பார்க்க முடியும்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதில் வந்து 10 இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் இருக்குது, அதாவது மிஷின்ஸ். இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். முதல்ல பார்க்க போகிறது பபிள் மிஷின். ஆமாம், இந்த மிஷின்லேருந்து பபிள் வரும். பபிள் வந்து இந்த மாதிரி வச்சோம்னா இங்கே அமுக்கணும்னா அது இந்த தண்ணிக்குள்ளே முக்கிய அப்படியே பபிள் வரும். இது வந்து நாங்கள் கடைசி வீடியோவில் போட வாய்ப்பு இருக்குது, தெரில எத்தனாவது வீடியோவில்னு. இது வந்து பால் லெவிட்டரி இது ஒன்று. அதனால் இதில் வந்து பால் வந்து பறக்கும் ஹேரால். இது வந்து ஏர் பப்பெட். இதில் வந்து இந்த பொம்மை ஆடும். அதுக்கப்புறம் இது வந்து டொர்னேடோ மேக்கர். இது வந்து தண்ணிக்குள்ளே விட்டோம்னா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போது வரும். அதுக்கப்புறம் இது வந்து டிஸ்க் லான்ச்சர். இதில் இப்படி பிடிச்சி இழுத்து விட்டோன்னா இது அப்படியே பறந்து போயிடும். அதுக்கப்புறம் பின்னாடி இது வந்து ஸ்பின் நாட் மிஷின். இது சுற்றிட்டே இருக்கும். இப்போ இதுதான் பண்ண போகிறோம், இந்த ரெண்டும். அதுக்கப்புறம் இதுவும் பண்ண போகிறோம், இது. அதுக்கப்புறம் இது வந்து சுற்றிக்கினே இருக்கும், ஒரு அட்டை மாதிரி சுற்றிக்கினே இருக்கும். அதில் நம்ம பெண்ணை வச்சோன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து இந்த ஷேப் சுற்றிக்கினே இருக்கும்போது ஒரு சிலிண்டர் ஷேப் வரும், ஒரு ஸ்பியர் ஷேப் வரும். இது வந்து 3D ஷேப் வரும். இது வந்து மசாஜர். இது கையில் வச்சோன்னா கிர்ன்னு ஆடும். இது வந்து வேர்விங் பென்னு. இது வச்சு கையில் வச்சு சும்மா எழுதினோன்னா இந்த மாதிரி கோடு இப்படி வரும், கிறுக்குன மாதிரி. அதுக்கப்புறம் இது வேக்யூம் கிளீனர். ஒரு பால் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், இதுக்குள்ளே ஒரு பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பால்ஸ் கிட்ட இது கொண்டு போனால் அந்த பால்ஸும் உரியும். அது ஒரு குட்டி ஃபன். அதுக்கு தான் இது. சரி வாங்க பார்த்துடலாம். சரி வாங்க செய்யலாம். வாங்க, என்னாச்சு? வாங்க செய்யலாம். முதல்ல ஆரம்பிச்சிடலாமா? சரி, முதல்ல இந்த மேனுவல் எடுக்கல, இதுதான் மேனுவல். இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் மேனுவல் பார்த்துட்டு இருங்க, நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னு வச்சுக்கிறேன். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த பீஸ் டன். இந்த 2 பீஸும் இருக்குது. பார்ட் 1க்கு முன்னாடியே நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால் ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால தான் இப்போ அப்படி இருக்குது, பிச்சு இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுனால திரும்ப அதே மாதிரி செட் பண்ணலான்னு பார்த்தோம், செட் ஆகலை. அதுதான் இப்போ பிரித்து வச்சுருக்கோம். சரி வாங்க செட் பண்ணிடலாம். இது எடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு ஓரிங். இது பேர் ஓரிங். இந்த ஸ்டெப்பில் இது வந்து ஓரிங். இது வந்து எங்கேயுமே கிடைக்காது. இது குட்டியான ஓரிங். அந்த மாதிரி குட்டியாக பிளாக்காக இது இவ்வளோ தூரம் தான் இழுக்க முடியும். வாங்க போட்டுருவேன். இதுக்குள்ளே இப்படி அழுத்தணும்னா அது உள்ளே போயிடும். செக் பண்ணியாச்சு. அடுத்து இதை உள்ளே விட்டு பர்பிள் கலர் ரப்பர் பேண்ட் போடணும். விட்டுட்டேன்னா இப்படி அழுத்தினா உள்ளே போயிடும். இது ஏதோ வுட்டு மாதிரி மெட்டீரியல். வுட்டாக தேங்காய் ஓடு மாதிரி இருக்குது, பாலிஷ் பண்ண தேங்காய் ஓடு மாதிரி. சரி வாங்க இதை செட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னு தெரில, இதில் ஏதோ எழுதியிருக்கு, வாங்க பார்க்கலாம். தம்ஸ் அப் இஸ் ரீடிங். ரெடியா? தம்ஸ் அப் இஸ் ரெடி. தம்ஸ் அப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அங்கே பார்த்த இந்த தம்ஸ் அப் வந்து சும்மா இங்கே வச்சுக்கலாம், நம்மளுக்கு தேவைன்னு. சரி, இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு, இதுவும் பண்ணியாச்சு. இதெல்லாம் தேவையில்லை, ஸ்கிப்பு. நம்ம இதுதான் பண்ண போகிறோம். ஆனால் இது பாதி தான் பண்ண போகிறோம்.
ஆமாம் பாதி தான் கிட்டத்தட்ட. சரி வாங்க பண்ணிடலாம். இதோ இது மேனுவல் எடுத்து கீழே வச்சுட்டு பண்ணலாம். மேனுவல் எடுத்து கீழே வச்சுட்டு பண்ணலாம். மேனுவலை பார்த்து வேணாம், மேனுவலை இங்கேயே வச்சு மேனுவல் மேலே பண்ணலாம். இங்கே வச்சு ஆறுன்னு போட்டிருக்கேன், இது ரைட். ஆமாம் ஆறுன்னு போட்டிருந்தா ரைட். இதோ இதான் ரைட், இதான் ஆறு. இதுக்குள்ளே இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இந்த பக்கம் தான் செட் ஆகும் ரைட் சைடு. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஓட்டை இல்லை. அதுவே லெஃப்ட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு ஓட்டை இருக்கா? 3 ஓட்டை இருக்காங்க. ஆமாம் 3 ஓட்டை இருக்குது. அதுவே ரைட் சைடில் 2 ஓட்டை இருக்குது. இப்போ இந்த இதுவும் ரைட் சைடு, இந்த பீஸோட ரைட் சைடில் 1 2 2 இருக்கா? இந்த 2 ஒரு குச்சி மாதிரி இங்கே 3 இருக்குது. அப்படின்னா இது எங்கே செட் ஆகும்? இது இங்கே செட் ஆகும். இந்த 3 ஹோல்ஸு இங்கே 3 இருக்குது. இந்த 2 எல்லு போட்டிருக்கா, இது லெஃப்ட். ஃபஸ்ட்டு ரைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும், நீ லெஃப்ட்டை ஃபிக்ஸ். சரி வீடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டுக்கலாம், அப்போ தான் ரைட்டாக நிற்கும். நம்மளோட தம்ஸ் அப் சாஞ்சிடுச்சு. தம்ஸ் அப்போ நான் பார்த்துக்கிறேன் வீடு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் மாதிரி இங்கே இருக்குது. இங்கே இதில் கூட இருந்துச்சுல இங்கே கேப்பில், அதில் தான் நாங்கள் இந்த சாப்பிடு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கும். அது தெரியுதா தெரில. நான் அந்த கேப்பில் விட்டு இதை இப்படி போட்டுட்டா இது வெளியிலே வராது எவ்வளோ இழுத்தாலும். இது அசால்ட்டாக வந்து அதில் கேப்பே இல்லை. கேப் தெரியாது. அதோ இப்போ இருக்கா இங்கே இதே மாதிரி கேப் தான் அங்கேயே இருந்துச்சு. இதோ டியூன் கேப், அது தெரியுதா தெரில கேமராவில். இதோ இங்கே இருக்கே, இதோ இந்த மாதிரி கேப், இந்த வளைவு அதுதான். இந்த மாதிரி கேப் இருக்குல்ல, இந்த இங்கே அதான். இது புக்கில் நல்லா தெரியுது, மேனுவலில் நல்லா தெரியுது, ஆனால் ரியலில் நல்லா தெரியல. ஆமாம் சரி வாங்க இதை இப்படி செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? அந்த ரெட் கலர் பீஸ் இதில் வந்து இது இந்த ஓரிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதானா? கொஞ்சம் ஓரிங் அந்த டப்பாவை கொஞ்சம் பின்னாடி வச்சனா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸை பண்ணணும். இதை பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நான் மேனுவலில் இதை ஃபஸ்ட்டு அது எட்ரா தெரியல. இது இப்போ பாருங்க, இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த 2 ரப்பர் பேண்ட்ஸ், இந்த 2த்தையும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஃபிக்ஸோ இப்போ தெரியுதா இங்கே ஒரு குட்டியூண்டு கேப் இருக்கா? இந்த ஒரு குட்டியூண்டு கேப் நகம் போடுற அளவுக்கு குட்டியாக கேப். இதோ இங்கே கூட தெரியும், இங்கே அந்த கேப்புக்குள்ளே விடணும். இதோ இங்கே ஒரு குட்டியூண்டு கேப் இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே விடணும். பார்க்குறீங்களா? நாங்கள் விடலாம். விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போடணும். இதோ நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் ரப்பர் பேண்ட் எடுத்து இப்படி வச்சு ரப்பர் பேண்டை கீழே வை. ஒய் அதை எடுக்கும் போது மறைக்குது. இப்போ ரெடியா? இந்த மாதிரி அடுத்து நம்ம வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மோட்டர் கேஜெட்ஸில் மோட்டர் தானே மெயின். ஆமாம், அது மோட்டர் கேஜெட்ஸ் டப்பாக்குள்ளே மோட்டர், பேட்ரி ஹோல்டர். போன வீடியோ நான் பண்ண காம்பியிருக்கேன். இந்த பேட்ரி ஹோல்டர் பேட்ரின்னு சொன்னோம். இது பேட்ரிக்குள்ளே பேட்ரி இருக்குன்னு காமெடி பண்ணுவோம். அந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் சிரித்த சிரிப்பு இருக்கேன் நான் பண்ணதுக்கே. அது திரும்ப எதுக்கு தான் நான் பத்துறேன். சரி வாங்க, இதில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி 2 ஓட்டை இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு 2 மாதிரி இருக்கும், இங்கே 2 நீட்டு மாதிரி இருக்கும். இதில் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணால் அது ஃபிக்ஸ் ஆகாது, இங்கே தான் ஃபிக்ஸ் ஆகும். ஆக்சுவலாக இதை நாங்கள் வந்து எங்கே வாங்கணும்னா பிளானட்டோரியமில் வாங்குவோம். சும்மா போயிட்டுறப்ப நியூ இயர் அப்போ தான் நாங்கள் போனோம், அப்போ வாங்கினது. சீக்கிரம் மாட்டு.
மாட்ட முடியல. இது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஓரிங் சின்னது, இந்த கேப் கொஞ்சம் இந்த அது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும் தானே. இப்போ நம்ம பண்ண போகிற அந்த இப்போ இந்த 2 ரப்பர் பேண்ட் நீங்கள் எதுக்குன்னு கேட்கலாம். அதுக்கான டைம் இப்போ தான் வந்துடுச்சு. இந்த 2 ரப்பர் பேண்ட் வந்து இதுக்கு இதை வந்து உள்ளே விடுறதுக்கு, இந்த பேட்டரியை உள்ளே விட மேன்வலை இது பார்த்துக்கிறேன். இதோ பாருங்கள், இந்த பேட்டரி இந்த மாதிரி விடணும். அதுக்கு தான் இந்த ரப்பர் பேண்ட். விட்டுட்டு நம்ம மீதி பண்ணக்கூடாது. தலையை சுற்றி மூக்க தர்ற மாதிரி பின்னாடிலேருந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் கீழே. ஆனால் இந்த ப்ராசஸ் தான் பண்ணோம். இப்போ ஸ்டெப் 7 வரைக்கும் தான். இப்போ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வேற ஒன்று நம்ம பண்ணுறதும் இது கிடையாது, வேற ஒன்று பண்ணுறோம். அதனால இது இல்லை. இப்போ அந்த ஸ்பின்னாட் மிஷின் ஒன்று இருக்கும்ல, சுத்தம் போது கோடு வருமே, அதுதான் இப்போ நம்ம செய்கிறோம். சரி, இதுக்கு மேலே அது போடணும் ரெட். இப்போ அதில் ரெட் கலர் எவ்வளோ நேரம் ரெட் கலர் இருக்குது? 11 minutes 8 19 20 seconds. இப்போ வாங்க, ஸ்பின்னிங் ஆர்ட் முடிஞ்சிடுச்சு. செய்யலாமா? இப்போ ஸ்பின்னிங் ஆர்ட் முடிஞ்சிடுச்சா? 2 ஸ்கெட்ச் எடுத்து தானே பண்ணணும். 2 ஸ்கெட்ச் இங்கே இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன். என்னாச்சு சுத்தலை? ஒழுங்கா ஃபிக்ஸ் ஆகலையா? லூஸ் கழிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பேட்டரி வேற கூலா இருக்குது. திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறேன். காய்ஸ், சாரி காய்ஸ், இந்த பேட்டரி தீர்ந்துடுச்சு இதுக்கு. அதான் இன்னொன்று பேட்டரி வாங்கிட்டு வந்து போடுறேன். இப்போ மிஷின் ஒர்க் ஆகுது. இப்போ தெரியுதா எப்படி? அதை லைட்டாக இதோ இந்த மாதிரி ஒரு ஆர்ட் மேக் ஆகும். எனக்கு இருக்க வேணும், அப்படியே வச்சாலே ஆகும். இப்போ வாங்க அடுத்த மிஷின் போகலாமா? அடுத்த மிஷினுக்கு இது மட்டும் கழட்டிட்டு போடணும், அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். அடுத்த மிஷினுக்கு இதை கழட்டிட்டா முடிஞ்சிடும். அவ்வளோதான். இங்கே இப்போ ஸ்டிக்கர் அதை மாட்ட. ஸ்டிக்கை வந்து இதை இப்படி மாட்டிட்டு நல்லா இது ஸ்டிக்கு கூட 3D ஷேப் பண்ண போகிறோம் நம்ம. ஆமாம், இப்போ இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் தேவை. இதெல்லாம் இங்கே ஓரமாக போட்டுட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயரே பண்ணலாம். சரி, ஸ்கொயராக பண்ணலாம். ஸ்கொயர் இப்படி வச்சுக்கணும். இது 2த்தையும் மடக்கி திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இதை இப்படி மடக்கணும்னா இந்த 2 கேப்பும் ஒரே டைரக்ஷனில் வரும். அந்த டைமில் பார்த்து இந்த 2த்தையும் ஒரே இடத்துல போட்டுடணும், ஒரே பைப்பில். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டால் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மேல். இந்த மாதிரி. இப்போ சுத்த விட்டுட்டா பாருங்க, ஒரு கியூப்னு சொல்ல முடியாது, சிலிண்டர் ஷேப் வந்திருக்கு. சிலிண்டர் ஷேப். இப்போ சர்க்கிள் போடலாம். ஸ்டாப் பண்ணு. இப்போ சர்க்கிள் போடலாமா? அடுத்து நம்ம பண்ண போகிறத காட்டுறேன். இதுதான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஸ்பியர். இப்போ ஆஃப் பண்ண. அடுத்ததுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ இதை எடுத்து வச்சிருங்க. இதுக்கும் அதே ப்ராசஸ் தான். இதை வச்சுட்டு மேனுவல். இப்போ மேனுவல் இங்கே தான் இருக்கு அடியில். மேனுவல் இங்கே. இப்போ அதை மிஷினை எடுத்துட்டு மேனுவலை பார்த்து செய்யும். இப்போ இந்த கோட்டை இதை ரெடி பண்ண. இப்போ பாருங்க காய்ஸ், அடுத்த கேஜெட் ஸ்டார்ட். சாரி காய்ஸ், இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண திங்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கிறது கட். ஆமாம், அதுதான் கட் பண்ணும். சரி வாங்க, இதை செட் பண்ணிடலாம். அடுத்தது பாப் பண்ணணுமா? பாப் பாப் பாப். இப்போ தலைகீழே இருக்கே, எங்களுக்கு எப்படி
தெரியும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் இதை பண்ணிட்டோம், அதனால எங்களுக்கு தெரியும். இந்த ஏரோ மார்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வைக்கணுமா? இந்த மாதிரி செக் பண்ணியாச்சு. அடுத்து இது அந்த ட்ரெயின் மாதிரி இருக்குது ஒரு பாட்டாங்க. இது ட்ரெயின். இதுதான் ட்ரெயின் மாதிரி இருக்கு. ட்ரெயின் எங்கே? இது அந்த ட்ரெயின் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும் பாரு. ட்ரெயினே இந்த புஷ் எப்படி எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்? இங்கே பாரு, இப்படி அந்த 3 ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணு, அதுக்கம்மா பார்த்துக்கலாம். புஷ். இதுக்கப்புறம் இந்த புஷ்ஷா நிதிஷ் எங்கே அந்த புஷ் ஃபிக்ஸ் பண்ணணும்? இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு லப்பர் பேண்ட். இங்கே எங்கே லப்பர் பேண்ட்டு? லப்பர் பேண்ட் டப்பா. இதை மட்டும் இதுக்கு என்ன காரணம் சொல்லுறது? ஐயோ சாரி காய்ஸ், நாங்கள் அதை எடுக்க லப்பர் பேண்ட் பாக்ஸ் உள்ளே போயிடுச்சு. நான் தான் எடுத்தேன். ரியலாக தான் அங்கே நாங்கள் இது லப்பர் பேண்ட் செட் பண்ணலான்னு தேடிட்டு இருந்தோமா, அப்போ லப்பர் பேண்ட் டப்பா பார்த்தா உள்ளே இருக்கு. அதான் கட் பண்ணோம். அது ரியல் சொல்லலான்னு யோசிக்கும் போது ரியலாக சொல்ல வேணாம், அதுக்கு வேறு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தெரியாம அப்படி சொல்லிட்டான். சாரி. சரி வாங்க. இப்போ ரியலாக தான் நாங்கள் சொன்னோம். ரியலா ப்ராமிஸா? இதுக்கு முன்னாடியும் அதுக்கு தான் கட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி அதுக்கு கிடையாது. எல்லா திங்ஸும் உள்ளே இருக்கிறதுக்கு தானே கட் பண்ணோம். இங்கெல்லாம் இருந்துச்சுல திங்ஸ், அது உள்ளே இருக்கிறதுக்கு தான் ப்ராமிஸாக பண்ணோம். இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும்? வாங்க இது நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். எப்படின்னு ஆமாம், இதை எப்படி செட் பண்ணோன்னு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். இதை இந்த ரயில்வேவை இந்த ட்ரெயின் எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி வச்சேன். இந்த மாதிரி புஷ் புல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால் இப்படி வச்சேன். இப்படி ஆடுது. அதுக்கப்புறம் இதை மேலே லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு லப்பர் பேண்ட் போடணும். அதுக்கப்புறம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? இங்கே இந்த வழியாக ஃபிக்ஸ் பண்ணணும். இது இப்படி இல்லை, இப்படி தான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் இதுக்குள்ளே. ஆனால் இன்னும் போக மாட்டேங்குது. போயிடுச்சு. இதுக்கு மேலே 2 பிளாக் ரப்பர் பேண்ட் போடணும். புஷ் அந்த மோட்டாருன்னு எழுதி இருக்கலாம், அந்த சைடு இருக்கணும். இல்லை, இங்கே பாரு, புஷ் அந்த சைடு தானே இருக்குது. இந்த ஒரு இருக்கே, அந்த ஹோல் இருக்கு. நானும் போட்டிருக்கேன். தோசைக்கல்லோட கைப்பிடி மாதிரி ஒரு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் சைடு தான் இருக்கணும். அது இல்லை, இப்படி தான் கரெக்டாக இருக்குது. இங்கே சுற்றும் போது இது இப்படி தள்ளணும்னா இது புஷ்ஷுன்னு போய் மோட்டார் அப்படி தான் இருக்கு கரெக்டாக. இப்போ இதுவை மாட்டேன். மெயின் அந்த வீல் மாற்ற வெயிட்டிஸ் வீலை அடுத்து டிஸ்க்கு இன்னும் 2 பொருள் தான் இருக்குது. ஒன்று மாட்டணும், இன்னொன்று ஷூட் பண்ணணும். அதுக்கு அடுத்து இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டணுமா? பிங்க்கு ஆரஞ்சு கலர் இப்படி வச்சு ஆரஞ்சா பர்பிளா? ஆரஞ்சு. இதை இப்படி புஷ் புல் பண்ணுறதுக்கு தான் இது. அடுத்து இப்போ இது 2த்தையும் மாட்டி இப்போ இதை ரெடி பண்ணணும். இது ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி எப்பயே ரெடி பண்ணியாச்சு. அப்போ கட் பண்ணோம்ல, அப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது கட் பண்ணோம்ல, அப்போ ரெடி பண்ணுது. யாருக்கோ தெரியாமல் நான் தான் ரெடி. அது எப்படி பண்ணதுன்னா, இந்த ஆரஞ்சு கலரு ஏன்டா ரெடி பண்ணேன்? இந்த ஆரஞ்சு கலரை இதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பஞ்சு வச்சு அதுக்கு மேலே இந்த ரெட் கலரை வச்சா முடிஞ்சிடும். ஃபிக்ஸ் பண்ணுறதையும் காட்ட சொல்கிறியா? ஓகே. இப்போ திருப்பி எடுக்கணுமா? இதை பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க மேனுவல்லே இருக்கே அதுக்கு. அதுதான் அதை எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே அமுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஒரு அதுதான் கடைசி ப்ராசஸ். ஆன் பண்ணிடலாமா? இதை இங்கே வச்சு இப்போ பாருங்கள் காய்ஸ், இங்கே பாருங்கள் காய்ஸ், இதை எடுத்து இப்படி விட்டோன்னா இன்னும் ஸ்டக் ஆகிடுச்சு. இதோ ஸ்டக் ஆகிடுச்சு.
இப்போ பாருங்க இது எப்படி விட்டோம்னா என்ன போகவே மாட்டேங்குது. இப்போ போயிடும் பாரு. என்னாச்சு போக மாட்டேங்குது. இது பெருசா எடுத்துட்டேன். சாரி கைஸ், அது என்னதுன்னா இது ஏன் ஒர்க் ஆகலைன்னா இங்கே போய் ஸ்டக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இதோட இவ்வளோ பெருசாக எடுத்துட்டேன். இவ்வளோ பெரிய காயின் எடுத்ததுனால இங்கேயே போய் ஸ்டக் ஆகிடுச்சு. இன்னும் இது கூட ஸ்டக் ஆகுது. ஆன் பண்ணல. ஆன் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணுறேன். இதுவும் போய் ஸ்டக் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம. சாரி காய்ஸ், இது கொஞ்சம் ஸ்டக் ஆகினே இருக்கு. ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். இப்போ தான் கரெக்டாக இருக்காது. இதை பாருங்க, வாங்க இதை பாருங்க. இதை இப்படி விட்டோம், அதில் பட்டு இந்த மாதிரி தான் ஸ்டக் ஆகுது காய்ஸ். அதுதான் கொஞ்சம் ஆயிடுச்சு டைம். பரவாயில்ல, ஒரு டைம் பார்த்துட்டோம். பார்த்துட்டீங்களா ஒரு டைம்? இப்போ ஆக மாட்டேங்குது, யானே தெரியல. இப்போ அடுத்த கேஜெட்டுக்கு போகலாம். சரி, அடுத்து காய்ஸ் இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா இங்கே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணல டிஸ்க் லான்ச்சரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம இது செய்யறதுக்கான, அதாவது அது செய்யறதுக்கான திங்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க செய்யலாமா? செக் பண்ணிட்டோம். சேர்த்துக்கனால நம்ம வீடியோக்கே வந்திருக்கோம். ஆமாம். இப்போ 5 0 போடணும். 5 0வா? அது 0 மாதிரி தானே இருக்கு. அது நடுவில் இருக்கிறது 1 2 5 போடணுமா? இந்த ஒரே நிமிஷம் அதை காட்டு. ஆஹா, இதுவா? இதோ இந்த மாதிரி இருக்கும். நடுவில் இருக்க ஓட்டையாடு. நடுவில் இருக்கிறத இப்படி பிடிச்சி இழுத்தா வந்துடும். இது ஸ்பாஞ்ச் தான். இரு அங்கே பாருங்க, அந்த 0 காமிக்கவே மாட்டேங்குது. 0 மாதிரி காமிக்கணுமா உனக்கு? இது பார்க்க 0